ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் பக்கி. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது விஜய் டிவில ஒளிபரப்பாகிட்டு வர்ற மகாநதி சீரியல்ல பசுபதி பேச்ச கேட்டு வெண்ணிலாவோட மாமா விஜய் மற்றும் காவேரிக்கு தொந்தரவு கொடுக்கற மாதிரி பத்திரிக்கைக்காரங்க கிட்ட நியாயம் கேட்டாரு. இத பார்த்து கடுப்பான விஜய் வெண்ணிலாவோட மாமா கிட்ட சண்டை போடுறாரு. அப்புறம் தாத்தா சமாதானப்படுத்தி வெண்ணிலாவையும் அவங்க மாமாவையும் வீட்டுக்குள்ள கூப்பிட்டு பேசுறாரு. அப்ப வெண்ணிலாவோட மாமா, உனக்கும் காவேரிக்கும் நடந்தது ஒரு ஒப்பந்த கல்யாணம் தானே. அந்த பொண்ணு பணம் வாங்கிட்டு தானே உன்னை கல்யாணம் பண்ணுச்சு. இப்போ அந்த ஒப்பந்தம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டா. அவள நினைச்சு நீ இவ்ளோ ஃபீல் பண்ற. ஆனா நீதான் வேணும்னு உன்ன மனசுல புருஷனா நினைச்சு வாழ்ற வெண்ணிலாவ பத்தி ஏன் யோசிக்க மாட்டேன்னு கேக்குறாரு. அது மட்டும் இல்லாம நீயும் வெண்ணிலாவும் சேர்ற வரைக்கும் இந்த வீட்டை விட்டு நாங்க போக மாட்டோம். உன்னை சும்மா விடவும் மாட்டோம்னு சொல்றாரு. இத கேட்டதும் ராகினி சந்தோஷத்துல சிரிக்க ஆரம்பிச்சுட்டா. அப்போதான் விஜய்க்கு புரியுது வெண்ணிலாவோட மாமாவுக்கு பின்னாடி பசுபதி தான் இருக்காருன்னு. உடனே விஜய் வெண்ணிலாவோட மாமாவை தனியா ரூமுக்கு கூட்டிட்டு போய் யாரு உன்னை இந்த மாதிரி பேச சொன்னாரு அதட்டுறாரு. வெண்ணிலாவோட மாமா பயத்துல பசுபதியும் ராகினியும் தான் பேச சொன்னாங்கன்னு எல்லா உண்மையும் சொல்லிடுறாரு. இதனால கோபமான விஜய் நேரா பசுபதி வீட்டுக்கு போய் அவரை புடிச்சு புரட்டி எடுக்கிற அளவுக்கு அடிச்சு சண்டை போடுறாரு. உன் பொண்ணு சம்பந்தமே இல்லாம என் வீட்ல வந்து தங்குறா. உன் பொண்ணு என்ன நோக்கத்துல கல்யாணம் பண்ணிட்டு வந்தான்னு நான் பத்திரிக்கைக்காரங்க கிட்ட சொன்னா உன் நிலைமை என்ன ஆகும்னு யோசிச்சு பாத்தியா? சண்டை போட்டு அவமானப்படுத்திட்டு விஜய் அங்கிருந்து கிளம்பிடுறாரு. இதனால கோபமான பசுபதி வெண்ணிலாவுக்கும் விஜய்க்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக ஒரு சூழ்ச்சி பண்ண போறாரு. ஆனா இந்த விஷயத்துக்கு ஒரு முடிவு கட்டணும்னு முடிவு பண்ற விஜய் வெண்ணிலாவோட கதையை முடிக்கிற மாதிரி காவேரியோட காதலையும் அவங்க 2 பேருக்குள்ள இருக்கிற அன்பையும் வெண்ணிலாவுக்கு புரிய வச்சு அவங்க பிரச்சனைய முடிவுக்கு கொண்டு வந்துருவாரு. அது மட்டும் இல்லாம காவேரி கர்ப்பமா இருக்கிற விஷயம் வெண்ணிலாவுக்கு தெரிய வரும்போது கண்டிப்பா விஜய் வாழ்க்கையை விட்டுட்டு போயிடுவா. ஃப்ரெண்ட்ஸ், இந்த எபிசோட் உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம தமிழ் பக்கி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோல உங்களை பாக்குறேன்.